3 கண்கள் கியாமத்துல நரகத்தை பார்க்காது. நபி அவங்க முதலாவதாக சொன்னாங்க, குல்லு ஐனின் பாக்கியத்துன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் எல்லா கண்களும் அழுந்து கொண்டிருக்கும். கியாமத்துடைய நாள் அதுல 3 கண்கள் மாத்திரம் அலாது. அதுல முதலாவது கண் தான் நபி அவங்க சொன்னாங்க, ஐனன் கல்லத் ஐனம் மின் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் தடுத்த விடயங்களை விட்டும் தன்னுடைய பார்வையை தூரமாக்கி கொண்ட கண். அல்லாஹ் எந்த விஷயத்தை ஹராம் என்று சொல்லிக்கிறானோ அந்த விடயத்தை விட்டும் தன்னுடைய கண்ணை பாதுகாத்த கண் கியாமத்துல அலாது என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது சொன்னாங்க, ஐனன் சுஹிரத் ஃபீ சபீலில்லாஹ், இந்த கண் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக வேண்டி விழிச்சிருந்த கண்கள், இந்த கண்ணும் கியாமத்துல அலாது என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, வ ஐனன் யக்ருஜு மின்ஹா மிஸ்லு ரஅசி ذுபாபி மின் ஹஷ்யத்தில்லாஹ், இந்த கண் அல்லாஹ்வுடைய பயத்தில, தெளிவாக கேளுங்க, இந்த கண் அல்லாஹ்வுடைய பயத்தில கொசியுடைய தலையுடைய அளவு கண்ணீர் வடிக்குமோ அந்த கண் கியாமத்தில் அலாது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் தெளிவாக ஒரு சம்பவம் வருது குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்றான், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, ஜபானியாக்கள் என்று சொல்லக்கூடிய மலக்குமாருக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், கியாமத்துடைய நாள் நரகவாதிகள் எல்லாத்தையும் நரகத்துடைய விளிம்புக்கு கொண்டு வாங்க. கியாமத்துடைய நாள் எல்லா நரகவாதிகளும் வந்துருவாங்க. அதுல முதலாவதாக இருப்பார் யாரு? அபூ தாலிப். நபியுடைய சாச்சா என்றுவோம், நபியுடைய பெரியப்பா என்றுவோம். இந்த அபூ தாலிப் தான் முதலாவதாக நிற்பார். அவருக்கு நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அதை அணிவிப்பு உடுத்தத்துக்கு பின்னால அந்த நெருப்புடைய அந்த செருப்புடைய சூட்டின் காரணமா மூளை உருவி வடிய ஆரம்பிக்கும். இதை பார்த்த உடனே நரகவாதிகள் எல்லாம் அழ ஆரம்பிப்பாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, அவங்க அழுந்து அப்படியே கண்ணீர் முடியும். கண்ணீர் முடிஞ்சதுக்கு பின்னால ரத்தம் கொட்டும், ரத்தமும் முடியும். அதுக்கு பின்னால சீல் கொட்டும், சீலும் முடியும். ஆனாலும் அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான் அந்த நரகவாதிகள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, கியாமத்துடைய நாள் இவ்வளவு அழுந்தும் ஒரு மனிதனை அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா உலகத்துல வாழக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய பயத்துல ஒரு மனிதன் கொசியுடைய தலையுடைய அளவு அவன் கண்ணீர் வடிச்சான் என்றா அல்லாஹ் அவனுடைய முழு பாவத்தை மன்னிச்சு போடுவான்.